ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரூபி காமிக்ஸ் தமிழ். இந்த சாப்டரில் நம்ம ருன்சிங் அவன் கோவத்தை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் பட்டத்து இளவரசரும் ஓவராக ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ருன்சிங் அவரை தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பட்டத்து இளவரசர் ருன்சிங்கை விட்டுற மாதிரி தெரியல. நீ ரொம்ப அழகாக இருக்க, வேணுமுன்னா அரண்மனைக்கு இன்னைக்கு ராத்திரி வரியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஜோக் பண்ணாதீங்க இளவரசே, இந்த இடத்தோட காற்று கூட சுவாசிக்க முடியல, அவ்வளோ அழுக்கான இடம் இது, நானும் இங்கே இருக்க மாட்டேன்னு கிளம்புறான். ஆனால் பட்டத்து இளவரசர் ருன்சிங்கை பிடிச்சி இழுத்து ருன்சிங்கை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ருன்சிங்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவனை தடுக்க பார்க்குறான், ஆனால் கொஞ்சம் பாடி வீக்குங்கிறதுனால அவனால் எதுவுமே பண்ண முடியல. அப்போதான் பட்டத்து இளவரசர் முதுகில் ஏதோ ஒன்று சட்டார்னு படுது. பட்டத்து இளவரசர் கண்ணீரே விட்டுடுறான். கண்ணீர் விட்டுட்டு வலி தாக்க முடியாமல் கீழே விழுந்து கத்த ஆரம்பிக்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஷுன்ஜிங்யாவ் தான். ருன்சிங்கை காப்பாற்ற ஒரு சின்ன முத்தை வச்சு அவனை காப்பாற்றிட்டான். இந்த கலவரத்துல நம்ம ருன்சிங்க்கு இந்த ஹேண்ட்ஸமான ஃபேஸை ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்படுறான். அதே சமயம் பட்டத்து இளவரசருக்கு தான் எப்படி கீழே விழுந்தோங்கிறதே தெரியாம ருன்சிங்யாவ் முன்னாடி கீழே விழுந்திருக்கிறத பார்த்து, நான் கீழே விழுந்திருக்கிறது தெரியலையா, வந்து தூக்கி விடுங்கடா அப்படின்னு சொல்றான். சேவகர்கள் அவசர அவசரமா வந்து பட்டத்து இளவரசரை தூக்கி விடுறாங்க. என்னதான் பட்டத்து இளவரசர் மேல தப்பு இருந்தாலும் பட்டத்து இளவரசர் நீ இவ்வளோ சீக்கிரமா வருவன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கிளம்ப பாக்குறா. அதுக்கு ஷுன்ஜிங்யா பட்டத்து இளவரசர் மற்றவங்களை புள்ளி பண்ணது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்காமலும் போறீங்க அப்படின்னு சொல்றான். ஏய் ஷுன்ஜிங்யா, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நான் கேவலம் ஒரு குஞ்சா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. இருந்தும் ஷுன்ஜிங்யா நகர்ற மாதிரி தெரியல. பட்டத்து இளவரசை தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு மிரட்டுற தோரணையில சொல்றான். தன்னோட அடையாளத்தை மறைக்கணுங்கிறதுக்காக எப்பயுமே காமா கண்ட்ரோலா இருக்கிற ஷுன்ஜிங்யா தனக்காக சண்டை போடுறது நினைச்சு ருன்சிங்க்கு ஒரே பிளஷிங் தான். இதை கேட்டதும் பட்டத்து இளவரசர் சொல்றான், நீ பட்டத்து இளவரசரை எதிர்த்து பேசுற, இதை நான் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? இதை கேட்டுட்டு ருன்சிங் யோசிக்கிறான். இவன் மேல தப்ப வச்சுக்கிட்டு நம்ம மேல ஈஸியா திருப்பி விடுறானே. பட்டத்து இளவரசே, நீங்க சொல்றது தப்பு. என்னோட துணியை கிழிச்சது நீங்க தான். பத்தாததுக்கு என் கணவர் அரசரை பார்க்க போகும்போது இந்த இடத்துக்கு வரதுக்கான அனுமதி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்போ உங்களால மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம ருன்சிங் கேட்க, இதை கேட்டுட்டு பட்டத்து இளவரசர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதோ இதை எடுத்துட்டு லிங்லோ துணி கடைக்கு போ, அங்க உனக்கு எவ்வளவு துணி வேணாலும் தருவாங்க. இப்படி சொல்லிட்டு பட்டத்து இளவரசர் கிளம்பிடுறாரு. லிங்லோ துணி கடையா, அது எங்க இருக்கு? இதை கேட்டதும் ஷுன்ஜிங்யா சொல்றான், அது பட்டத்து இளவரசரோட தனிப்பட்ட சொத்து, இந்த கேபிட்டல்லையே பெரிய கடை அதுதான். இதை கேட்டுட்டு ரொம்ப தான் சீன் போடுறான் அவன் அப்படின்னு சொல்றான். திடீர்னு ருன்சிங்க்கு, இளவரசே எனக்கு ஒரு 30,000 தங்க காசுகள் தாங்க, நான் லிங்லோ துணி கடையை மீறி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஷுன்ஜிங்யாவும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி சொல்லிட்டு ருன்சிங் லிங்லு துணி கடைக்கு போய் துணி மாத்திக்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஷுன்ஜிங்யா அவனை தடுத்துடுறான். நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஷுன்ஜிங்யா சொன்னதும் ருன்சிங்க்கு ஒரே பிளஷிங் ஆயிடுது. அவனோட ஹார்ட்டும் ரொம்பவே வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஷுன்ஜிங்யா தான் பிறந்து வளர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்த நம்ம ருன்சிங் சுத்தி பார்த்துட்டு இருக்கையில திடீர்னு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. இந்த துணி இளவரசர் சின்ன வயசுல போட்டுட்டு இருந்தாரு, இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் என்ன அவ்வளவு சின்னதாவா இருக்கேன் அப்படின்னு ருன்சிங் நினைச்சுக்கிறான். சரின்னு வாங்கிட்டு நம்ம ருன்சிங்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரான். நம்ம ருன்சிங்க்கு அந்த ட்ரெஸ் அவனுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. ருன்சிங் நினைக்கிறான், சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் அவனோட டேஸ்ட் மாறவே இல்லை. அந்த மேலாடைகள்ல கொஞ்சம் சந்தன வாசமும் அடிக்குது. இது என்ன சந்தன வாசம்னு அந்த அம்மா கிட்ட கேக்குறா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சந்தன நறுமணம் யுன்ராணிக்கு ரொம்பவே பிடிச்ச நறுமணம், இளவரசரோட ஆடைகள் கூட அவங்க தான் கைப்பட செய்வாங்க. இந்த யுன்ராணிங்கிறது அப்படின்னு ருன்சிங் கேட்க, அதுக்கு அவங்க யாவ் இளவரசருடைய அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யுன்ராணி இருந்த தருணத்துல நம்ம யாவ் இளவரசர் ரொம்பவே சந்தோஷமா இருந்ததாகவும் எப்பயுமே சிரிப்புக்கு பஞ்சமே இல்லாத இடமாவும் இருந்ததாகவும் சொல்றாங்க. பிளாஷ்பேக்ல சின்ன வயசு யாவ் இளவரசர், அம்மா நான் வந்துட்டேன்னு சொல்றான். யுன்ராணி, யாவ் செல்லம் இங்க வான்னு சொல்றாங்க. அம்மா உங்களுக்கு கோல்டு, இருங்க நான் என்னை வார்ம் பண்ணிட்டு வரேன். அப்புறம் அம்மா பக்கத்தில் போனதும், அம்மா நான் ஏன் சேங்யூன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சோங்யூன்னு ஏன் சொல்லி வச்சிருக்கீங்க? ஏன்னா மற்ற இளவரசர்களுக்கு பவர்ஃபுல்லான குடும்பம் பின்னாடி இருக்கு, நீ சேங்யூன்னு சொன்னா உன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடும். இப்படி சொன்ன யுன்ராணிக்கு கொஞ்ச நாள்லயே உடல்நிலை ரொம்ப மோசமாகி இறந்து போயிட்டாங்க.
இதை கேட்டதும் ரொன்சிங்க்கு என்ன சொல்றதுனே தெரியல. தன்னை மாதிரி ஷுவென்ஜிங்யாவுக்கும் அம்மா கிடையாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஓ ஷுவென்ஜிங்யா உள்ள வந்து நீ தயாராயிட்டியா அப்படின்னு கேட்குறான். ரொன்சிங் ஆர்வமா எந்திரிச்சு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறான். ரொன்சிங்க இவ்வளோ அழகா பார்த்ததும் ஷுவென்ஜிங்யா ரொம்பவே ப்ளஷ் ஆகுறான். உடனே ஷுவென்ஜிங்யா பேச்ச மாத்தி நீ பட்டத்து இளவரசர் முன்னாடி ரொம்ப நல்லாவே பண்ண, ஒப்பந்தத்துல எனக்கு சம்மதம் அப்படின்னு ஷுவென்ஜிங்யா சொல்லிடுறான். ரொன்சிங் உடனே ஓகே ஹாப்பி கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான். ஆனா ஷுவென்ஜிங்யாவுக்கு ரொன்சிங் என்ன பண்றானே தெரியல. ஓ ஆமால உனக்கு ஹேண்ட் ஷேக் தெரியாதுல்ல, இப்படி பண்ணிக்கலாம், நம்ம பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் இப்படி சொல்லிட்டு ரொன்சிங்கும் ஷுவென்ஜிங்யாவும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷுவென்ஜிங்யா சொல்றான், இனி நீ ஏன் நினைச்சாலும் இதுல இருந்து பின்வாங்க முடியாது. இப்படி இவன் சொன்னதோட இந்த சாப்டர் முடியுது. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.